நண்பர்களே, நாம இப்போ இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போகிறோம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு திகிலான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், சுற்றி யாருமே இல்லை. அதனால் என்ன பயந்தாங்கோடி நினச்சிடாதீங்க. இங்கே வந்து நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஸ்டாப் பிளாஸ்டிக் பொல்யூஷன், சேவ் மீ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோகர்ணா. பார்த்தீங்களா, இப்படி கோகர்ணா நடக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு நைட் பீச் ஜெர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து யார் வராங்களோ கூட, யார் வரலையோ அது நமக்கு தேவையே இல்லை. நாம் போகிறோம், பீச்சை போய் என்ஜாய் பண்ணுறோம். அது பீச்சை போய் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த லைட்டில். அதுவும் இந்த ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற பாதை. நான் முத்துக்குமார்னா சொல்லிக்கிறாரு, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே அப்படின்றாரு. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம தேர்ந்தெடுக்கிற டெஸ்டினேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற ரூட்டு பார்த்தீங்களா, அந்த பாதை, அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த பாதையை பார்க்கும்போது எனக்கு அந்த பாதையை பற்றி பேசணும்னு தோணுச்சு. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ன்ற இடம் இருக்குது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். ஸோ பார்க்கிங் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. இங்கே வந்து கையில் வந்து கிம்பல் வச்சுக்கினேன், நான் பாட்டுக்கு தனியாக பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி இங்கே வரத்துக்கே வந்து நாங்கள் ஒரு ஹில்ஸ் மேலே வந்து இப்போ அதுக்கு கீழே போயிடுறோம். சத்தம் கேட்குதா, கடலை சத்தம். அந்த அலைகளோட சத்தத்தை கேட்கும்போது மனசில் இருக்கிற கஷ்டம், கோபம், வெறுப்பு, கண்ணீர், கவலை எல்லாமே விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல். லேசாக மனசு வந்து லேசாக மாறும் இந்த சத்தங்களை கேட்கும்போது. அந்த அலைகள் அடிக்கிறது கூட ஒரு சத்தம் தாங்க, ஒரு இசை. அந்த இசையை நம்ம வந்து கேட்கறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆக போகிறோம். இந்நேரத்துக்கு நம்மளால் எதுவும் தண்ணியில் ஆட முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து nevertheless we can hear the beautiful sound, we can enjoy the environment. பீஸ்ஃபுல். எல்லோரும் போயிட்டு வந்துருக்குறாங்க. இந்த ஒரு இதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி திகிலா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேய் வீடியோ பண்ணுற மாதிரி இல்லை, இருட்டா. ஆமாம், நீங்கள் ஒன்றும் கொல்லப்படாது, என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கு, நம்ம இன்னொரு ஃபோனில் போகலாம். டார்ச் அடிச்சிங்க பாருங்க, நம்ம ஃபோன் தான். டார்ச் அடிக்கிறோம், போகிறோம். உமா கார்டன். இது எப்போ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து லைட் இருக்காங்க. நிறைய பேர், நிறைய ஃபேமிலி வந்து வந்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, அந்த பீச் சத்தம் என் காதில் கேட்குதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. அங்கே போகிற வழியை மறைச்சிட்டாரே அப்புறம் அவர். போகிற வரவங்க நமக்கு யாருமே தெரியல, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நாம் பார்க்க போயிருக்கிற அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல். அந்த கடலோட அழகு நமக்கு தெரிஞ்சால் மாத்திரம் போதும். வந்துட்டோம் கைஸ், பீச்சு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீச்சை பார்க்கறதுக்கு தான் கஷ்டப்பட்டு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம் நீங்க நினைக்க கூடாது. நாளைக்கு ஜர்னி பார்க்க போறீங்க. இது டே 1 மட்டும்தான். ஸோ டே 1லேயே வந்து ஃபன் பண்ணிக்கிறோம். இன்னும் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஸோ சில பல காரணத்தினால தப்பாலாம் போய் நாங்கள் வந்ததுனால வெளியூர் ராரி போகிறோம். பாருங்க, நைட் வியூ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. பீச்னாவே தாங்க, பக்கத்தில் இருந்தால் ஒரு கடையை போட்டு சரக்கு எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பார்த்தீங்களா, வாவ். சரி, வேன்ல இருந்து துணி மாத்தி வந்துட்டு சொல்லு. அங்கே தண்ணில விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏய் விளையாடலாம், வாங்கடா இங்கே விளையாடலாம். இங்கே வேறு நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃபுட்பால் வந்து நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ வந்து பீச்சில் வந்து விளையாடலான்னு சீக்கிரம் வர ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அந்த ஜோக் ஃபால்ஸ் அப்புறம் சில பல இடத்துக்கெல்லாம் போனதுனால வந்து இங்கே வந்து சீக்கிரம் வர முடியல. பார்த்தீங்களா,
எஸ், இதெல்லாம் வந்து பீச் ஓரத்தில் இருக்கிற ஒரு இடங்கள். இன்னும் நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம பிரதர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே. சரி. அப்புறமா இது நீ மாத்தி அஞ்சே மேல மாத்தி செம்மையா இருக்குதாண்ணா. எத்தனாங்க ஃபுட்பால் எத்தனை போகிறோம். இதுதாங்க பார்த்தீங்களா பீச், நைட்டு பீச். ஒரு கடலில் வந்து நம்ம கடலுக்குள்ளவே போவோங்க. நம்மலாம் வர மாதிரி தெரியுது நம்மளுக்கு. பார்த்தீங்களா தண்ணி நம்ம கிட்ட வருது பார்த்தீங்களா. இதுதாங்க இந்த கடலை பார்க்கும்போது ஒரு அமைதியா சைலண்டாக நம்ம உட்காந்து பார்த்தோங்கன்னு வச்சுங்களா. அங்கே பாருங்க நிறைய பேர் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. சில கடினமான பாதைகளை தாண்டி நம்ம அந்த டெஸ்டினேஷனை சேரும்போது தான் வந்து நமக்கான அழகான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கடினமான பாதையை நம்ம தாண்டணும்னா சில கஷ்டங்கள் நமக்கு எதிராக வரும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையிலும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு லாஜிக். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை தாண்டினா தான் வந்து நமக்கான கிடைக்க போகிற ஒரு பெரிய பரிசை நம்ம எடுக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அந்த கஷ்டமான பாதையை எதிர்கொள்ள நம்ம எடுக்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி மட்டும்தாங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா படியும் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான எஃபர்ட்ஸ் தான் வந்து உங்களை செகண்ட் ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த செகண்ட் ஸ்டெப்பு போகிற எஃபர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பு கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக எல்லா ஸ்டெப்ஸையும் தாண்டி அப்புறமா கிடைக்க போகிறது தான் அங்கே சக்ஸஸ். என்னடா பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து சொல்லும்போது 10 பேர் கேலி பண்ணலாம், ஆனால் ஒருத்தர் அதை சீரியஸாக எடுத்தாலுமே அது வந்து ஒரு சூப்பர் தான். வரும் பட் ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு யார் அழகாக இருக்காங்க, யார் நல்லா இல்லைலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அழகாக இருக்காங்க. இங்கே நம்ம ஆளுங்க விளையாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எஸ், வந்து லேடிஸ் தான் இருக்காங்க. நம்ம கேங்கில் 5 பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் வந்துருக்காங்க பாருங்க. சுற்றி பாருங்க கடலோட அழகு. ஐயோ சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்மளை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஃபோனில் பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா. பீச்சுக்கு தெரியாம தண்ணியில் ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாரு. அது பாதிப்பாச்சா இல்லையான்னு தெரியல. நண்பர்களே, நேற்று நைட் வியூ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பகல் வியூ. நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஹெவி ஃபன்னாக இருக்க போகுது. ராத்திரி பார்த்ததை விட மார்னிங்கில் வந்து இந்த பீச் செம்மையாக தெரியுது. பார்த்தீங்களா 2 பக்கம் பீச்னா தென்னை மரம் இருக்கணும். அதுதான் பீச். அங்கே பாருங்க எவ்வளோ தென்னை மரம் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐலாண்டு, பேரே தெரியாத ஒரு ஐலாண்டு. பீச்னா தண்ணி இருக்குல்ல பாருங்க. பீச்னா தண்ணி இருக்கணும். இங்க பாருங்க கைஸ், அப்படி கீழே வருதா பாத்தியா, திரும்பி போகுது பாத்தீங்களா. அதுதான் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டியா ட்ரெஸ் போட்ட லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, இந்த வியூ மாத்திரம் பாருங்களேன். சுத்தி தண்ணி, 2 பக்கம் வந்து ஒரு இது மாதிரி ஐலாண்ட் மாதிரி. அதுக்கு சென்டர் தான் நம்ம நின்றுக்கிறோம். என்ன ஒரு மகத்தான ஒரு பிளேஸ் பாத்தீங்களா இது. இங்க பாருங்க, அலை 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 அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் பாடலாம் இந்த நேரத்தில். பாருங்க, சுற்றி நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தூரத்துக்கு வரையும் தண்ணி மட்டும் தான் இது ஸ்ட்ரைட் லேக். பாருங்க, போட்டிங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க, பீப்புள்ஸ் ஆர் பிளேயிங். நாமளும் இப்போ ஆட போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இது. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த முன்னாடி இருக்கிற ரூமை தான் வந்து தங்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து நல்ல வியூ இருந்துச்சு. சன் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுங்க. பாருங்க, நான் பசங்களாம் பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம்.
கௌதம் அப்படியே திரும்ப அப்படியே 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 ஏய் ஒரு இடத்துல காட்டு அப்படியே நான் ஏன் வந்துருங்க என்ன பண்ணாங்க டேய் ஏய் ஏய் ஏய்